வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். 12th மேத்ஸ் சாப்டர் 5 எக்ஸாம்பிள் 5.41 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த क्वेश्चनலயே ஒரு டயகிராம் கொடுத்திருக்காங்க. என்னன்னா ஒரு பரவளையம் பாராபோலா கொடுத்திருக்கு, ஒரு அதிபரவளையம் ஹைப்பர்போலா கொடுத்திருக்கு. இந்த ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த ஹைப்பர்போலால ஒரு பார்ட் இங்க போனா இன்னொரு பார்ட் இங்க வரும். இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஹைப்பர்போலாவோட சென்டர் அதிபரவளையத்தின் மையம் 0 0ல இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் ஃபோக்கஸ் குவியங்கள் எல்லாமே இந்த முனைகள் குவியங்கள் எல்லாமே y ஆக்சிஸ்ல இருக்கு அப்படின்னு क्वेश्चनல கொடுத்திருக்கு. இந்த அதிபரவளையம் இந்த ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப ஹைப்பர்போலா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சென்டர் 0 0. அப்போ நம்ம உடனே எழுதலாம் equation of hyperbola அதிபரவளையத்தின் சமன்பாடு என்னவா இருக்கும்னா, இது வந்து y ஆக்சிஸ பேஸ் பண்ணி வருது. அப்ப a² y கூட வரும். y² a² minus x² b² equal to 1 கிடைக்கும். இதுல a² b² கண்டுபிடிச்சு போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். இப்போ இது ஒரு ஃபோக்கஸ், ஹைப்பர்போலாவோட ஒரு குவியம், இது இன்னொரு குவியம். இந்த ரெண்டுக்கு இடையில தான் மையம் இருக்கும், சென்டர் இருக்கும். அப்ப இது AE, இதுவும் AE. இது AE, மையத்துக்கும் குவியத்துக்கும் இடையில உள்ள தூரம் AE, மையத்துக்கும் குவியத்துக்கு இடையில உள்ள தூரம் AE. சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும் இடையில உள்ள தூரம், சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும் இடையில உள்ள தூரம் AEன்னு நமக்கு தெரியும். இப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் 14ன்னு கொடுத்திருக்கு. இந்த டோட்டல் லென்த் 14, இந்த லென்த் 2 கொடுத்திருக்கு. அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது 12 இருக்கும். அப்ப F1 F2 equal to 14 minus 2 equal to 12. இப்போ இது AE, இதுவும் AE. அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் எடுத்தா 2AE. அதான் F1 F2. 2AE equal to 12. இதுல இருந்து AE equal to 6 நம்ம போட்டுடலாம். அப்ப AE 6னா இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ளது 6. சென்டர்ல இருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ள லெங்த் இது, மையத்திலிருந்து குவியம் வரைக்கும் உள்ள லெங்த் 6 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெங்த் 1ன்னு கொடுத்திருக்கு. அப்போ மையத்துக்கும் முனைக்கு இடையில உள்ள தூரம் அதான் A. இப்ப இவ்வளவும் 6, இது 1. அப்ப இது 5. அப்ப A 5 ஒன்று கிடைக்கும். அப்ப a² இங்க 25 போட்டுடலாம். இனி b² கண்டுபிடிக்கணும். a² b² கனெக்ட் பண்ற மாதிரி நமக்கு ஃபார்முலா இருக்கு. b² equal to a² e² minus a². இதுதான் ஃபார்முலா ஹைப்பர்போலால. b² தெரியாது, equal to a² e². AE இருக்கு 6, a² e²னா 6². அப்ப 36 minus a² 25, இது 11. அப்ப b² ஓட வேல்யூ 11, a² ஓட வேல்யூ 25. இங்க போட்டா நமக்கு ஆன்சர் வரும். ஈக்குவேஷன் சமன்பாடு y² 25 minus x² 11 equal to 1. இதுதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.